ஒரு நாளும் தெய்வம் நீரே, நன்றியோடு உண்மை குறிக்கிறேன். என்னை அதிகமாய் நேசிக்கும் அன்பின் பிதாவே, இமற்றுமா எங்களோடு கூட இருந்து இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்தின்படி நான் உனக்கு முன்னே போய் போங்களானவரை செவ்வையாக்குவேன் சொன்ன வார்த்தைகளை கர்த்தரை கோரசுக்கு கர்த்தர் கோரசோடு பேசின இந்த வார்த்தைகளை நான் தியானித்தோம். ஆண்டவர் கோரசுக்கு சொன்னது போல எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தரை போனதான காரியங்களை செம்மையாக்கி எங்களை கர்த்தாவே உங்களுடைய கரத்தில் ஆண்டவரை நடத்தும். ஒன்று கர்த்தர் எங்களை பேர் சொல்லி அழைத்து ஆபிரகாமை பேர் சொல்லி அழைத்த கர்த்தர், மோசேயை பேர் சொல்லி அழைத்த கர்த்தர், சவுலை பேர் சொல்லி அழைத்த கர்த்தர், சகைவை பேர் சொல்லி அழைத்த கர்த்தர், இந்த எங்களையும் பேர் சொல்லி அழைத்து நன்மையினாலும் திருமையினாலும் நடத்தும். இந்த முதலாம் மாதத்திலே கர்த்தாவே இந்த திருமணத்தின் காரியங்களை உங்களுடைய கரங்களில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தரை ஆசீர்வதித்து இந்த திருமணத்துடைய எல்லா காரியங்களையும் கர்த்தருடைய கரம் இருந்து இரு வீட்டாருக்குள்ள நல்ல சமாதானத்தை சந்தோஷத்தை கர்த்தர் கொடுத்து திருமணத்தில் குறைவில்லாதபடி நிறைவான காரியங்களை நீர் செய்து முடியும். அப்பா, இந்த நாளிலே கர்த்தாவே நீர் திருமணத்தை ஆசீர்வதிக்கிறவன். இந்த மாதத்தை எங்கள் ஜனங்களை கர்த்தாவே போனதான வழிகளை விட்டு செம்மையான வழியிலே நடக்கும்படியா அல்லது செம்மையான வழியிலே அல்லது அழைக்கப்பட்ட அழைப்பின் சத்தத்தை கேட்டு செவி கொடுத்து ஆண்டவரை கர்த்தர் ஏமினவர் கர்த்தருடைய ஆலயத்துக்காக எல்லாவித காரியங்களை செய்ய கர்த்தர் நீர் எடுத்து பயன்படுத்த ஆபிரகாம் அழைத்து அவனை ஆசீர்வதித்து அப்பா இதோ ராஜா மோசையை அழைத்து கர்த்தவே
அதிசயங்களை செய்ய வைத்து அப்பா 20 லட்சம் புருஷனை நடக்க வைத்து அப்பா அது மாத்திரமல்ல ஆண்டவரே சவுலை அழைத்து அப்பா சவுலுக்குள்ள தேவனுடைய வல்லமையை கொடுத்து அப்பா 16 நிருபங்கள் எழுத வைத்து நானியே மாற்றினது போல எங்களையும் கர்த்தாவே நீ மாற்றும். விசேஷமாய் கர்த்தாவே பாவங்கள் அக்கிரமம் செய்து கொண்டிருந்த அப்பா சகைவை ஆண்டவர் அழைத்து அவங்க கூடாரத்துக்குள்ள ஒரு ரட்சிப்பை கொடுத்து அவங்க கூடாரத்துல ஒரு பெரிய எழுப்புதை கொடுத்து அவனுக்குள்ள எல்லா முகத்தின் கடை நீக்கி அவனை கர்த்தா உங்களுடைய மகனாய் மாற்றினது போல இந்த ஆண்டினாலே ஆண்டவரை எங்களுடைய ஒவ்வொரு குடும்பத்தையும் கோணலான காரியங்கள் விட்டு அப்பா செம்மையான வழியில எங்களையும் எங்கள் சபையும் எங்கள் சபையின் காரியங்களை நடத்தும். இந்த மாதம் முழுதும் உடைய கடன் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கட்டும். இந்த ஆராதனையை கலந்து கொண்டு ஒவ்வொரு தனித்தனிய பேர்களை கர்த்தாவே ஆசீர்வதியும். இந்த ரத்த கோட்டைக்குள்ள மூடிக்கொள்ளும். பலவீனமாக இருக்கிற ஒவ்வொரு சகோதரிக்குள்ள பலவீனத்தை நீக்கி பலத்தால் இடை கட்டிக்கொள்ளும். விசேஷமாய் கர்த்தாவே வருகின்ற ஆண்டவரே 9ஆம் மாதம் 13ஆம் தேதி நடைபெறுகிற அப்பா நிச்சயதார்த்தத்தை கூட கர்த்தர் ஆசீர்வதியும். அந்த நாளிலே கர்த்தாவே 13ஆம் தேதி அப்பா இதோ ராஜா மாலையில 2 மணிக்கு நடைபெறுகிற அப்பா அந்த நிச்சயதார்த்த விழாவில் கர்த்தருடைய கரம் இருந்து அப்பா அருமையான மகள் கர்த்தாவே இதோ செல்வியுடைய வாழ்க்கையில கர்த்தர் நன்மையான காரியத்தை தொடர்ந்து கர்த்தாவே எங்கள் சபையில நடக்கிற ஒவ்வொரு காரியத்தை தேவனுடைய கரம் இருக்கணும். ஒவ்வொரு குடும்பத்தை தேவனுடைய கரம் வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்தை பிதா புதன் பசுத்த நாமத்தில் ஆசீர்வதிக்கிற அளவு எங்கள் ஜனங்கள் ஆண்டவரை பருகி பெருகி இந்த பூமியை ஆண்டு கொள்ள தக்கர் அவங்களுடைய வாழ்க்கையில நன்மையான காரியம் செய்யும். இந்த கருத்துல அர்ப்பணிக்கிறேன். இது ஆசீர்வதி ரத்த கோட்டைக்குள்ள மூடிக்கொள்ளும். உங்களுடைய நாமம் மகிமை பெறட்டும். எங்களை தாழ்த்திடும். எங்களை வெறுமையாக நீரே பெரிய காரியம் செய்கிறார். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ஜபங்களும் எங்கள் நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் இன்றும் எங்கள் கர்த்தருடைய வருகை காத்திரம் இருப்பதாக ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. யாருக்கும் சோதனை கர்த்தர் ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுத்தார். God bless you. God with you. ஒருத்தர் கை கொடுக்க விசாரிங்க.